பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த வாக்கியங்கள் வேதாகமத்திலே ஒரு சில இடங்களிலே குறிப்பிடப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற அல்லது அவனுடைய வாழ்வாதார காரியங்கள், செல்வ செழிப்புமிக்க காரியங்கள், இவைகளெல்லாம் கொண்டு அவன் மேன்மை பாராட்டுகிறான். அன்றைய காலகட்டங்களிலே ரதங்களையும் குதிரைகளையும் வைத்து ராஜாக்கள், இன்னும் மிகுந்த செல்வந்தர்கள் அதை பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் உள்ளது போல இன்றைக்கு உள்ள நிலையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில கார், லம்போர்கனி, ஆடி, மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, இன்னும் ஏராளமான ரோல்ஸ் ராய்ஸ், இதை போன்ற விலை அதிகமிக்க கார்களை இன்றைக்கு செல்வந்தர்கள் அநேகர் உபயோகப்படுத்துகிறார்கள். அதை குறித்தும் அநேகர் பேசுகிறார்கள். இந்த காரின் விலை என்ன தெரியுமா? இந்த காரினுடைய லக்ஸரியஸ், இதனுடைய ஆடம்பரம் என்னென்ன தெரியுமா? இதில் என்னென்ன இருக்கிறது என்று தெரியுமா என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறார்கள். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலோகங்களினாலே செய்யப்பட்ட எதுவும் இந்த பூமியிலே அது மடிந்து போகும். மடிந்து போகும் என்று சொன்னால் அழிந்து போகும், மண்ணாகி போய்விடும். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தமது சாயலாக உண்டாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது, ஆத்மா தேவனிடத்தில் திரும்புகிறது. ஆகவே இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்காக தேவன் சகல வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கு தந்திருக்கிறார். அவைகளை குறித்து நாம் ஒரு நாளும் மேன்மை பாராட்டாதபடி அவைகளை உண்டாக்கினதான தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்பதை இவ்வாக்கியத்தின் மூலம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் சிலர் இப்படி தான் சொல்லுகிறார்கள், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன தெரியுமா, என்னுடைய செழிப்பு என்னன்னு தெரியுமா, என்னை குறித்து என்ன உனக்கு தெரியும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றை குறித்து உன்னை குறித்து ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை படைத்ததான தேவனை குறித்து உன்னுடைய எண்ணம் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அந்த ரட்சிப்பு உனக்குள்ளும் அது கிரியை செய்ய வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாயா? நித்திய ஜீவனை அடைவோம் என்கிற நிச்சயம் உனக்கு இருக்கிறதா என்பதை நீ புரிந்து வாழ்ந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற இவைகளெல்லாம் மாயை என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே நீ மேன்மைப்படுத்த முடியும். அந்த தெய்வத்தை நீ சரியாக அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அவர் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் சீரும் சிறப்புமாக அவர் நடத்தி செல்வார். இப்போதும் தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான ஆசீர்வாத நன்மைகளை நினைத்து நாம் பெருமைப்படுவோம் என்று சொன்னால் அது நம்மை விட்டு ஒரு நாள் கடந்து போகும். நித்தியமாம் அழியாத ஒன்று நித்திய ஜீவன். அதனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்கிற இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே உம்மை அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்திற்கு ஆண்டவரே நாங்கள் பயந்து வாழவும், உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய ஜீவிதத்தில் கிடைத்த சகலவிதமான நன்மைகளை நினைத்து என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தார் என்பதை குறித்தே அவர்கள் உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்ட நீர் அனுக்கிரகம் பாராட்டும். கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.